இனி உன்னை ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேன். திரும்புற பக்கமெல்லாம் உனக்கு பிரச்சனைய கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஏய், இனி நான் உனக்கு பெரியப்பா இல்ல, யமன். யாருங்க? வேதவல்லி வடிவு. ஐயோ ஐயோ, வீட்டுல இழவு விழுந்த மாதிரி இனிமே ஒவ்வொருத்தரா கால் பண்ணி துக்க விசாரிப்பாங்களே. இந்த குண்டம்மா போன் எல்லாம் அட்டன் பண்ணாதீங்க. ஏளனமா பேசி நம்மள நக்கல் அடிக்குங்க. அட்டன் பண்ணலனா திரும்ப திரும்ப போன் பண்ணும். ஐயோ வேண்டாங்க. சம்பந்தி. ஹலோ சம்பந்தி. சொல்லுங்க சம்பந்தி. உங்க பிள்ளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? எனக்கு தெரிஞ்சிருச்சா? ஆமா சம்பந்தி. என்ன பண்றது? அது என் பையன் தராதரம் தெரியாம தவறி விழுந்துட்டான். உங்க வீட்டுல வேலை செஞ்ச சண்முகத்தோட மகளாமே. ஆமா. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் என்னாலயே நம்ப முடியல. நீங்க ஏன் சம்பந்தி ஸ்டேஷன் வரைக்கும் விட்டீங்க? வீட்டுல வச்சு பேசி பணத்தை கொடுத்து அனுப்பியிருக்கலாம்ல. அதை எல்லாத்தையுமே கையல் கெடுத்துட்டா சம்பந்தி. சுமூகமா முடிய வேண்டியத அவளோட சூழ்ச்சியால எங்களை சுத்தமா காலி பண்ணிட்டா. கேட்கவே சங்கடமா இருக்கு சம்பந்தி. நம்ம பசங்க ஏந்தா இப்படி புத்தி கெட்டு அலையறாங்கன்னே தெரியல. விக்னேஷ் இந்த பாழா போன தேவியை தொட்டு இப்ப வரைக்கும் என்ன மன நிம்மதி இல்லாம வச்சிருக்கான். உங்க வீட்லயே அதே கதை தான் போலயே. மனச விட்டுறாதீங்க சம்பந்தி. அவளை அடிச்சு துரத்துறதுக்கு என்ன வழின்னு யோசிங்க. சரிங்க சம்பந்தி. நான் போனை வைக்கிறேன். ஐயோ, எங்க இப்ப யாருங்க போன் பண்றது? நம்ம சம்பந்தி சிவசங்கரி.